Hi friends, this is Ramesh. இன்னைக்கு நம்ம ஸ்கீமானா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஸ்கீமானா லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ டேட்டா பேஸ். ஸோ ஒரு டேட்டா பேஸ்க்குள்ள டேட்டா எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்கு, ஸோ ரிலேஷன்ஷிப் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, அதை டிஃபைன் பண்ணுறது தான் ஸ்கீம். ஸோ அதனால தான் இதை வந்து ப்ளூ பிரிண்ட் ஆஃப் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமருங்கிற என்டிட்டிஸ் ஆர்டருங்கிற என்டிட்டிஸோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. ஸோ இது வந்து சிங்கிள், இது வந்து மல்டிபிள் லைன்ஸ் இருக்கிறதுனால மெனி. ஸோ இது வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ்னு இருக்கு. ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஸோ சிங்கிள் கேட்டகரியில் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் டிஃபைன். ஸோ அதனால தான் இது வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து பிரைமரி கீ ஃபாரின் கீயை பேஸ் பண்ணி தான் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கீமாவில் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், லாஜிக்கல், வியூ. ஸோ லாஜிக்கல் தான் நீங்கள் இங்கே பார்த்தது. ஸோ ஒவ்வொரு என்டிட்டிஸும் ரிலேட்டட் டு ஈச் அதர் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் இப்போ நார்மலாக வந்து போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் இது. ஸோ இதில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிளை நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ கஸ்டமர் அண்ட் பேமெண்ட். ஸோ இது வந்து ஃபிசிக்கலாக வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டேட்டா பேசஸ். ஸோ டேட்டா பேசஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனால கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீமான்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்கீமாவோட நேம். ஸோ இந்த ஸ்கீமாக்குள்ளே தான் நம்ம டேட்டாவோட இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் ஆகிருக்கும். ரிலேஷன்ஷிப், லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ். ஸோ இந்த டேபிள்ஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து ஸ்பேஸ் வந்து ஆக்குபை ஆகிருக்கும். அதுதான் வந்து ஃபிசிக்கல். ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இந்த லேயருக்குள்ளே தான். நெக்ஸ்ட்டு வந்து லாஜிக்கல் வந்து ஸ்பேஸ் தேவை கிடையாது, ஸ்டோரிக்கு ஸ்பேஸ் தேவை கிடையாது. இது வந்து ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் அதை நான் ஃபஸ்ட்டு காட்டினேன்னா எக்ஸாம்பிளில். ஸோ இந்த டயக்ராம் தான் நம்ம இப்போ இதை போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல்லே கிரியேட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து மெயின் பேமெண்ட்டு. இதோட பேமெண்ட் பண்ண கஸ்டமர் என்டிட்டி எடுத்து. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது கஸ்டமர் ஐடி. ஸோ இப்போ நான் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு என்டிட்டிஸும் வந்து ஃபிசிக்கலாக ஜாயின் ஆகிருக்காது, இது ஜஸ்ட் ஒரு லாஜிக்கலாக தான் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் இது வந்து லாஜிக்கல் லேயரில் வரும். ஸோ ஃபிசிக்கலுங்கிறது ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறது, அந்த ஜாயின் பண்ணுறது எல்லாமே. ஸோ லாஜிக்கலுங்கிறது ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் லேயர் வந்து வியூஸ். ஸோ வியூஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்கீமாஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த வியூஸ் வந்து ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆகாது, ஆனால் உங்களால் விர்ச்சுவலாக இந்த டேபிளை பார்க்க முடியும். இப்போ நாங்கள் பாருங்கள் ஆக்டர் இன்ஃபர்மேஷன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 100 rows பார்க்குறேன். ஸோ இது என்னால் வியூ பண்ணுறேன். விர்ச்சுவலாக தான் பார்க்க முடியும், ஆனால் இது ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆகிருக்கு. அதுதான் வியூஸ். ஸோ இந்த வியூஸில் இன்னொன்று வந்து மெட்டீரியலைஸ்டு வியூஸ்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து ஃபிசிக்கலாகவும் ஸ்டோர் ஆகும், விர்ச்சுவலாகவும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மெட்டீரியலைஸ்டு வியூ both physically and logically store the data. இந்த மாதிரி 3 layers ஆஃப் ஸ்கீமா டிஃபைன் பண்ணும். நெக்ஸ்ட் இதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் நிறையா இருக்கும், ஆனால் இது இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டார் ஸ்கீமா அண்ட் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. ஸோ இது ரெண்டு தான் இம்பார்ட்டண்டான டைப்பு. இது ரெண்டு தான் வந்து கம்பெனிஸ் பிஸ்னஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரிமைனிங் டைப் ஹைராரிக்கல் நெட்வொர்க் ஆல்ரெடி நம்ம டேட்டாபேஸில் பார்த்தோம்ல, சேம் அதே தான். பட் இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார் ஸ்கீமானா சேம் ஸ்டார் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள். ஃபேக்ட் டேபிள்னால் நியூமரிக்கல் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் மெஷர் பண்ணுறீங்கன்னா கேபிஐஸ் யூஸ் பண்ணுவீங்க. ரெவென்யூஸ் என்ன,
அது என்ன யூனிட்ஸில் சோல்ட் ஆயிருக்கு, அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் எல்லாமே ஃபேக்ட் டேபிள்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து சென்டராக வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே கேட்டகரிஸ் மீன் டிமென்ஷன் டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிமென்ஷன், ப்ராடக்ட் டிமென்ஷன், ஸ்டாஃப் டிமென்ஷன் அண்ட் டைம் டிமென்ஷன். ஸோ இது எல்லாமே கேட்டகரிஸு, எல்லாமே டிமென்ஷன்ஸ் டேபிள். இதை சுற்றி ஸ்டார் லைக்காக ஸ்டோர் பண்ணுறது, அதான் வந்து ஸ்டார் ஸ்கீம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீம். இது அதோட எக்ஸ்டென்ஷன், சேம் அதே மாதிரி ஸ்டார் ஸ்கீமா தான், பட் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ ஐட்டம் டிமென்ஷன் டேபிள்லேயே வந்து சப்ளையர் டிமென்ஷன் டேபிள்னு ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி லொக்கேஷனே வந்து சிட்டி அந்த மாதிரி ஸ்டேட் அந்த மாதிரி டிஃபர் ஆகும், பெரிய ஸ்பிளிட் அப் ஆகும். ஸோ அதான் வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீம். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு என்டிட்டி டயக்ராம் நம்ம ஒரு கிரியேட் பண்ணுவோம்ல, ஸோ இது பாருங்க. ஸோ இந்த பேமெண்ட் தான் வந்து நம்மளோட ஃபேக்ட் டேபிள், இதுதான் வந்து டிமென்ஷன் டேபிள் கஸ்டமர். ஸோ இப்போ இதில் வேற என்ன இருக்குது, ஸ்டாஃப் ஐடி இருக்கு. ஸோ நான் ஸ்டாஃப் டேபிள் எடுத்துட்டேன். ஸோ ஸ்டாஃப் என்டிட்டி எடுத்துட்டு இதோட நான் ரிலேஷன்ஷிப் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஸ்டாஃப் ஐடி, பிரைமரி கீ, ஃபாரின் கீ. ஸோ இப்போ இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் வந்து ஸ்டார் ஸ்கீம். ஸோ ஃபேக்ட் டேபிளை சென்டராக வச்சுட்டு டைமென்ஷன் டேபிளை சுற்றி இது பண்ணுறோம் ஸ்டார் லைக்கில். இப்போ அதுவே ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமானா இதோட எக்ஸ்டென்ஷன். இப்போ கஸ்டமரோட அட்ரஸ் எனக்கு வேணும், ஸோ அட்ரஸ் என்டிட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன், ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனான இருக்கிறது அட்ரஸ் ஐடி, பிரைமரி கீ, ஃபாரின் கீ. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன். இதுதான் வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்டார் ஸ்கீமாவோட எக்ஸ்டென்ஷன். இதை நம்ம ஃபர்தராக எஸ்கியூஎல் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து டிஃபைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் வந்து ஸ்கீமா. ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமா தான் பிஸ்னஸ் அண்ட் கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கீமா வந்து ப்ளூ பிரிண்ட் ஆஃப் எ டேட்டா பேஸ். ஸோ இது வந்து 3 லேயர்ஸ் இருக்கும், ஃபிசிக்கலாகவும் பண்ணலாம், லாஜிக்கல் அண்ட் வியூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.